வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா, நாகதோஷம் உள்ளவரை நாகதோஷம் இல்லாதவர்களுக்கு திருமணம் செய்யலாமா, பாதிப்பு கொடுக்குமா பற்றி இந்த பதிவில் பார்க்கலாங்க. இப்போ நாகதோஷம் இருக்கிறவங்களுக்கு நாகதோஷமே தான் பார்க்கணுமா, இப்போ நாகதோஷம் அப்படின்னா என்ன, இது பற்றியெல்லாம் விளக்கம் இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாங்க. இப்போ நாகதோஷம் அமைப்பு அப்படின்னு எடுத்துட்டா அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள், லக்னத்தில் 1ஆம் இடத்தில் ராகுவோ கேதுவோ, அதே போல் லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் ராகுவோ கேதுவோ, இந்த மாதிரி அமைப்பில் 7ஆம் இடத்துல ராகு கேது இருந்தால் நாகதோஷம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கணுங்க. அதே போல் லக்னத்துக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் ராகுவோ கேதுவோ, லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில் ராகுவோ கேதுவோ, அதாவது 2, 8ஆம் இடங்களில் ராகு கேது இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு நாகதோஷம் உள்ள ஜாதகம் அப்படின்னு எடுக்கப்படுதுங்க. இப்போ இந்த நாகதோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நாகதோஷம் அப்படின்னு எடுத்துட்டா இந்த நாகதோஷம் இருக்கிறவங்களுக்கு திருமணம் தாமதமாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. திருமணம் கரெக்டாக அவங்க எதிர்பார்க்குற மாதிரி அமையாமல் தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்படியே அமைந்தாலும் ஒற்றுமை இல்லாத குடும்பத்தில் பிரச்சனைகள், சங்கடங்கள், கருத்து வேறுபாடுகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமைப்பே இந்த நாகதோஷ அமைப்பாகும். ஒரு சிலருக்கு ஒற்றுமை நல்லபடியாக இருந்தாலும் புத்திர பாக்கியம் தள்ளி போகக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி பாதிப்பெல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்படிங்கிறதுனால பொதுவாக நாகதோஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பே நாகதோஷ அமைப்பாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க பொதுவாக. சரிங்களா? இப்போ எதனால் இப்படி ஆகுது அப்படின்னா, ராகு பகவானும் கேது பகவானும் பாருங்க வக்கர கிரகங்கள், பின்னோக்கி நகரக்கூடிய தன்மை கொண்டவங்க. அவங்க எங்கே இருக்காங்களோ அந்த இடத்த தன்னுடைய இடமா, அதாவது தான் இருக்கக்கூடிய இடமா எடுத்து அந்த வீட்டின் அதிபதி போல செயல்படக்கூடிய தன்மை கொண்டவங்க. அப்படிங்கிறதுனால அந்த கிரகங்கள் அப்படியே மாற்று கிரகமான பலன் தரக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறதுனால ராகு இருக்கக்கூடிய இடத்த பிரம்மாண்டமாக அதிகமாக படுத்தி தரக்கூடிய அமைப்பே ராகு பகவான். கேது பகவான் அப்படிங்கிறது சுருக்கக்கூடிய தன்மை, இருக்கக்கூடிய இடங்களில் வெட்டுப்படக்கூடிய தன்மை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதிகமாக தரக்கூடியவரே கேது பகவான். அப்படிங்கிறதுனால ராகு கேதுக்கள் இருக்கக்கூடிய இடங்கள் பாதிப்பு அதிகமாக தரும். அப்படிங்கிறனால லக்னம் அப்படிங்கிறது ஜாதகரை குறிக்கும், 7ஆம் இடம் கலஸ்தர ஸ்தானத்தை குறிக்கும், 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 8ஆம் இடம் மாங்கல்யம் மாங்கல்ய ஸ்தானம் அப்படிங்கிறதுனால ஆயுள் ஸ்தானம். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி இடங்களில் ராகு கேது இருந்தால் அது தோஷமாகும், அது பாதிப்பு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. திருமணத்துக்கு பிறகும் அதிகமாக பிரச்சனைகள் கொடுக்கும் அப்படின்னு பொதுவாக சொல்லக்கூடிய அமைப்பே நம் ஜோதிட கருத்து உண்டு. இப்போ இந்த ராகு கேது இருக்கிறவங்களுக்கு ராகு கேது இல்லாதவங்களுக்கு சேர்த்துனா பிரச்சனை கொடுக்குமா, அது எந்த மாதிரி அமைப்பு இருந்தால் பார்க்கலாம் அப்படிங்கிற அமைப்பு சொல்லலாம். ஏன்னா விருப்ப திருமணம் அப்படிங்க வரும்போது பாருங்க, பொண்ணோ பையனோ விருப்ப திருமணம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா பொண்ணுக்கோ பையனுக்கோ ராகு இருக்கு, அவங்களுக்கு இன்னொரு அவங்க விரும்பக்கூடிய நபருக்கு ராகு கேது இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி அமைப்பில் அவங்களே விருப்பப்பட்டு திருமணம் வீட்லேயே சொல்லாமலாம் திருமணம் செஞ்சுக்கிறாங்க இல்லைங்களா, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறாங்க. அதை பார்த்து ஒரு சில குடும்பங்களில் பயப்படுவாங்களா, ஒரு பையனுக்கு ராகு இருக்குப்பா அல்லது பொண்ணுக்கு ராகு இருக்கு, அந்த இன்னொருத்தருக்கு இல்லை, அதனால 2 பேருக்கும் ஏதாவது பிரச்சனை ஆகிடுமா, அவங்க இப்போ எங்களுக்கே தெரியாமல் திருமணம் பண்ணிட்டு போயிட்டாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்களே அப்படின்னு கவலைப்படுவாங்க இல்லைங்களா. இந்த மாதிரி இருந்தாலும் எந்த மாதிரி அமைப்பில் அவங்கள ஒருத்தருக்கு ராகு இருந்து ஒருத்தருக்கு ராகு இல்லைன்னாலும் பாதிக்காத அமைப்புலாம் எப்படி இருக்கும், அது பற்றியெல்லாம் விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாங்க. சரிங்களா? இப்போ பொதுவாக பாருங்கள், பிரச்சனை வருமா அப்படின்னா ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த நாகதோஷம் பாதிப்பு கொடுக்குங்க, எல்லாருக்குமே பாதிப்பு கொடுக்குன்னா கிடையாதுங்க. எத்தனையோ குடும்பங்களில் நம்ம பார்த்துருக்கோம், ராகு கேது இருந்தாலும் நல்லபடியாக ஒத்துமையாக குடும்பம் கொண்டு போகக்கூடிய அமைப்பு, புத்திர பாகியம் கிடைச்சி நல்லபடியாக நல்ல பேரப்பேத்தி வரைக்கும் எடுத்து வாழ்ந்த குடும்பம்லாம் இருக்கு இல்லைங்களா. அதுக்கெல்லாம் என்ன காரணம், ஒரு விதின்னு ஒன்று இருந்தால் அதுக்கு விதி விலக்கெல்லாம் நம்ம ஜோதிட நூல்களில் உண்டு. இப்போ இந்த ராகு கேது தோஷம் இருந்தாலும் பாதிக்காத அமைப்பு என்ன அப்படின்னா, இப்போ லக்னத்தில் அதாவது லக்னமான 1ஆம் இடத்தில் ராகுவோ கேதுவோ, 7ஆம் இடத்தில் ராகுவோ கேதுவோ, 2ஆம் இடத்தில் 8ஆம் இடத்துல இந்த இடத்துல இருந்தால் ராகு கேது இருந்தால் நாகதோஷம். இந்த மாதிரி அமைப்பு இருந்து அவங்களுக்கு பார்க்கக்கூடிய வரணும் அதே அமைப்பில் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? தோஷத்துக்கு தோஷம்தான் சமம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அதே அமைப்பில் ராகு கேது இருக்கக்கூடிய அமைப்பிலே பார்த்துக்கோங்க. அதுவே அந்த ராகு கேது இருக்குது அப்படின்னா அந்த ராகு கேது எந்த மாதிரி அமைப்பில், ஒருத்தருக்கு யோகமாக பேசும், ஒருத்தருக்கு தோஷமாக பேசக்கூடிய அமைப்பு. இப்போ ராகு கேது யோகமாக பேசக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த ராகு பகவான் எந்த மாதிரி அமைப்பில் நின்றுருக்காங்கன்னு பாருங்கள்.
ராகு பகவானோ கேது பகவானோ நின்ற ஸ்தானாதிபதி நல்ல அமைப்பில் இருக்காங்களா, அந்த ஸ்தானாதிபதி பலம் பெற்று இருக்கா, நல்ல ஆட்சி உச்சம் பெற்று நல்ல பலம் பெற்று இருக்கா, அந்த ஸ்தானத்தையே பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கா, இந்த மாதிரிலாம் அமைப்பு இருந்தால் ராகு கேது வந்து பாதிக்காத அமைப்பு, பிரச்சனை தராத அமைப்பு தாங்க. சரிங்களா. அந்த ராகு பகவான் 2ஆம் இடத்துலையோ லக்னத்திலையோ 7ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ எங்கே இருந்தாலும் ராகுவால் பிரச்சனை வராது, நல்ல அமைப்பு. அதே போல் குரு பார்க்கறது, லக்ன சுபர்களுடைய பார்வை, இந்த மாதிரி அமைப்பிலும் ராகு இருந்தாலும் பாதிப்பு கொடுக்காத அமைப்பு தான், பிரச்சனை இல்லைங்க. சரிங்களா. அதே போல் கேதுவுக்கும் பொருந்தும். சரிங்களா. இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் அவங்க எதிர்பார்க்கணும். அதே மாதிரி ராகு தோஷம் இருக்கிறதா பார்க்குறாங்க இல்லைங்களா. அவங்களுக்கு ராகு கேது எந்த மாதிரி அமைப்பு, ராகு யோக ராகுவா இருக்கா, பிரச்சனை தரக்கூடிய அமைப்பா. இப்போ பிரச்சனை அப்படின்னு எடுத்துட்டா, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த இடத்துல ராகு கேது இருந்து அதே அமைப்பில் நீங்கள் பொருத்தம் பார்க்குறீங்க. இப்போ பையனுடைய ஜாதகத்தில் யோகமான அமைப்பில் ராகு உட்காந்துருக்காரு, கேது உட்காந்துருக்காரு. திருமணத்துக்கு பிறகு எங்களுடைய திசை வந்தாலும் பையனுடைய ஜாதகம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வராது, நல்லா ஒத்துமையாக இருப்பாங்க, எந்த ஒரு பாதிப்பு இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, உடனே அவங்க பொண்ணோட ஜாதகம் நம்ம பார்க்கும்போது ராகு கேது இருக்கான்னா அந்த ராகு கேது எப்படி இருக்கு, பிரச்சனை தரக்கூடிய அமைப்பு. இப்போ பிரச்சனை அப்படின்னு எடுத்துகிட்டா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ராகு பகவானும் கேது பகவானும் இந்த தோஷத்தில் இருக்காங்க இல்லைங்களா, அந்த ஸ்தானாதிபதி வந்து பாதிக்கப்பட்டு நீச்சம் பெற்று இருக்கிறது, அந்த வீட்டின் அதிபதி வந்து நீச்சம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு. அடுத்தது ராகுக்கு வீடு கொடுத்தவரும் சாரம் கொடுத்தவரும் 2 பேருமே ஒருவருக்கு ஒருவர் சம்பந்தம் பெறாமல் 6, 8ஆக இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரிலாம் இருந்தால் அந்த ராகு பகவானும் அந்த கேது பகவான் இருக்கக்கூடிய அதாவது ராகுக்கும் கேதுக்கும் வீடு கொடுத்த அதிபதியும் சாரம் கொடுத்த கிரகமும் ஒருவருக்கு ஒருவர் சம்பந்தம் பெறாமல் ஒரு பாதிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அது ராகு கேது பாதிக்கக்கூடிய அமைப்பு. அதுவே திருமணத்துக்கு பிறகு அந்த பெண்ணுக்கு அந்த ராகு தேசியோ கேது தேசியோ வந்தால் கண்டிப்பாக பிரச்சனைகள் பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புங்க. இப்போ இருவருக்குமே ராகு கேது தோஷம் இருந்தாலும் அந்த ராகு கேது யோகமாக இருக்கா, பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கா, நல்லபடியாக இருக்கான்னு அந்த ராகு கேதை பிரித்து எடுத்து பலனை பார்த்து தான் நம்ம சேர்க்கணும். சரிங்களா. ஏன்னா 2 பேருக்குமே நாகதோஷம் இருந்தாலும் சண்டை சச்சரவு வருதுன்னா இதனால காரணங்களால தான் வருது. அதுவே அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் திருமணத்துக்கு பிறகு அவங்க திசை வரல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பாதிப்பு கொடுக்காது. சரிங்களா. சரி, இப்போ இந்த மாதிரி அமைப்பில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பார்த்தா பலன் கரெக்டாக நம்ம நிர்ணயம் பண்ணிக்கலாம். அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ விருப்ப திருமணம் செஞ்சுக்கிறாங்க, ஒருத்தருக்கு நாகதோஷம் இருக்குது, ஒருத்தருக்கு நாகதோஷம் இல்லை அப்படின்னா, இப்போ நாகதோஷம் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி அமைப்பில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் மேலே சொன்னேன் இல்லைங்களா, யோக ராகுவாக இருக்கா, பாதிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கா, எப்படி இருக்குது, அப்படியே பாதிக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் திருமணத்துக்கு பிறகு அந்த ராகுவுடைய சம்மந்தப்பட்ட திசை வருதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்படி வரக்கூடிய அமைப்பில் இருந்தால் அது என்ன மாதிரி பலன் தரும் அப்படின்னா பிரச்சனை தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுவே அந்த குடும்பஸ்தானமும் அந்த 7ஆம் கலஸ்தரஸ்தானமும் ஓரளவு நல்ல அமைப்பில் சுபர்களுடைய பார்வை இந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை கைமீறி போகாது. அந்த ராகு ஒரு குடும்பத்தில் இல்லாமல், அதாவது அந்த ராகு திசை நடக்குது இல்லைங்களா, வெளியூரில் போய் வெளி மாநிலங்களுக்கு போய் வசிக்கக்கூடிய அமைப்பில் கணவன் மனைவி வந்து சண்டை சச்சரவு இல்லாமல் பிரிவினையில் இருக்கக்கூடிய அமைப்பு, ஏதோ வேலை விஷயத்தில் வெளியே போகிற மாதிரி இந்த மாதிரிலாம் வந்தாங்க. அதுவே பாதிப்பு இருக்குது அப்படின்னா பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பாயிடும். சரிங்களா. சரி, இப்போ ஒருத்தருக்கு இருக்குது ஒருத்தருக்கு இல்லை அப்படின்னா இப்போ இல்லாதவங்களுக்கு எப்படி பார்க்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, இப்போ விருப்ப திருமணம் செஞ்சுக்கிறாங்க இருக்குன்னு சொன்னீங்களா, இந்த மாதிரி இருக்குன்னா அவங்களுக்கு பாருங்கள் யோக ராகுவாக இருக்கா, பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்களுக்கு பாருங்கள் அவங்களுக்கு 7ஆம் இடம் எப்படி இருக்குது, 2ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு நட்பு கிரகங்களுடைய திசை வரதான்னு பார்த்துக்கோங்க. பாதிக்கப்படாமல் அமைப்பில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது அவங்களுக்கு உடைய ஜல்ம நட்சத்திரம் ராகு பகவானுடைய நட்சத்திரமோ அல்லது கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அது பாதிப்பு கொடுக்காத அமைப்பாக தான் இருக்குங்க. இப்போ ராகு பகவானுடைய நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா திருவாதுரை சுவாதி சதயமுடைய நட்சத்திரத்தில் அங்கே ஜாதகர் பிறந்திருந்தாலும் அல்லது கேது பகவானுடைய நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரிங்க, அவங்களுக்கு வந்து பாதிப்பு கொடுக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அதாவது ஒருத்தருக்கு நாகதோஷம் இருக்குது, இன்னொருத்தருக்கு நாகதோஷம் இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. நாகதோஷம் இல்லாதவங்களுக்கு குடும்பஸ்தானமும் கலஸ்தரஸ்தானமும் நல்லா பலம் பெற்று சுபர்களுடைய பார்வை சுபர்களுடைய சேர்க்கை அது பாதிக்கப்படாத நல்ல தன்மை உள்ள திசைகள் அந்த காலகட்டங்களில் நடக்கக்கூடிய அமைப்பு. அடுத்தது அவங்க ஜல்ம நட்சத்திரம் வந்து ராகினுடைய நட்சத்திரமோ அல்லது கேது பகவானுடைய நட்சத்திரத்திலையோ பிறந்திருந்தாலும் இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் 2 பேருக்குமே ஒருத்தருக்கு தோஷம் இருந்தாலும் ஒருத்தருக்கு தோஷம் இல்லாத அமைப்பில் இருந்தாலும் பாதிப்பு தராத அமைப்பு தாங்க. சரிங்களா. ஒன்றும் பிரச்சனை சண்டை சச்சரவு வராது. மெயினாக குடும்பஸ்தானமும் கலஸ்தரஸ்தானமும் நல்ல அமைப்பில் இருந்து அவங்களுக்கு யோக திசைகள் அடுத்தடுத்து நடக்குது அப்படின்னா அவங்க ஒருத்தருக்கு தோஷம் இருந்தாலும் ஒருத்தருக்கு தோஷம் இல்லை அப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதுவே தோஷம் இருந்து
அவங்களுக்கு அந்த திசையே வரலை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. திசை வந்தால் மட்டும்தான் பாதிப்பு கொடுக்கும். சரிங்களா? அதை பார்த்தும் நம்ம பயப்பட வேண்டியது இல்லைங்க. இப்போ நாகதோஷம் அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா, நாகதோஷம் இருக்கிறவங்களுக்கு நாகதோஷம் உள்ளவங்களையே திருமணம் செய்யணும். அப்பதான் தோஷத்துக்கு தோஷம் சமம் அப்படிங்கிற அமைப்பு. அதுவே அந்த ராகு பகவானும் கேது பகவானும் யோகா அமைப்புல இருக்கா, திருமணத்துக்கு பிறகு அவங்க யோகா அமைப்புல இருந்து திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கெல்லாம் பாருங்க நாகதோஷம் இருந்தாலும் யோகா அமைப்புல இருந்தா நல்ல வசதி வாய்ப்பு கூடுதலா தரக்கூடிய அமைப்பு. இப்போ உதாரணத்துக்கு 2ஆம் இடத்துல தனித்த ராகுவாக உட்கார்ந்துருந்து தோஷத்துல உட்கார்ந்துருந்து அவங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ திருமணத்துக்கு பிறகு நடந்தாலும் நல்ல வசதி வாய்ப்பு கூடுதலாக கொடுக்கும். ஆனால் அந்த ராகு எப்படி இருக்காங்க பாருங்க. தனித்த ராகுவாக இருந்தாலும் ராகுக்கு வீடு கொடுத்த 2ஆம் இடத்த அதிபதியும் சாரம் கொடுத்த அந்த நட்சத்திர அதிபதியும் ஒருவருக்கொருவர் இணைந்தோ அல்லது கேந்திர அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்போ நல்ல ஸ்தானங்களை லக்னத்துக்கு மறையாமையோ அல்லது அந்த ராகு பகவானுக்கு மறையாமலையோ அல்லது ராகுவின் பார்வையில் இருவருமே இருக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி அமைப்புலலாம் 2ஆம் அதிபதி இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும்போது அவங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானுடைய திசா காலங்களில் குடும்ப வளர்ச்சி இருக்கும், குடும்ப முன்னேற்றம் இருக்கும், நல்ல வசதி வாய்ப்பு கொடுக்கும், மேலே மேலே செல்வ செழிப்பு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் வசதி வாய்ப்பெல்லாம் கொடுத்துருங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் அந்த வலு பெற்று அந்த ராகு உட்காந்துருக்கும் பட்சத்தில் ராகுவின் திசை யோகமாக பேசக்கூடிய அமைப்பாயிடுங்க. அதுவே அந்த ராகுக்கு வீடு கொடுத்தவரும் சாரம் கொடுத்தவரும் பாதிக்கு நீச்ச நிலையில் இருக்கிறது, ஒருவருக்கொருவர் சாரம் கொடுத்தவரும் வீடு கொடுத்தவரும் மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய அமைப்புலாம் இருக்குது. பாதிப்பு அமைப்பில் இருக்குன்னா அந்த ராகு பிரச்சனையை பெருசாக்கிடுவார், குடும்ப பிரிவினை வரைக்கும் போயிடும். அந்த ராகு தேசம் முடிகிற வரைக்கும் பிரச்சனை மீறி போயிடும், கை மீறி போயிடும். இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துரும். அதுவே 7ஆம் இடம் கலஸ்தர ஸ்தானமும் பாதிக்கப்பட்டு இருந்துட்டானா அது பிரச்சனை பெருசாக ஆகக்கூடிய அமைப்பில் ஆகிடுங்க. இப்போ ராகு பகவான் பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கோங்க, யோக ராகுவாக இருக்கா அல்லது பாதிக்கக்கூடிய அமைப்பு இருந்தால் திருமணத்துக்கு பிறகு அந்த திசை வரல அப்படின்னா ஒன்றும் பாதிப்பு கொடுக்காது, பிரச்சனையும் வராது. சரிங்களா? தோஷத்துக்கு தோஷமே சமம் அப்படிங்கிற அமைப்பில் நாகதோஷத்துக்கு நாகதோஷமே பாருங்கள். அப்படியே நீங்கள் இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி நான் மேலே சொன்ன அமைப்பில் நட்சத்திர அமைப்பு அடுத்தது அவங்களுக்கு 2ஆம் இடம் 7ஆம் இடம் நல்லா இருக்கா, அவங்களுக்கு நடக்கக்கூடிய திசைகள் அந்த லக்னத்துக்கு பாதிக்காமல் 2ஆம் இடத்துக்கு பாதிக்காமல் 7ஆம் இடத்துக்கு பாதிக்காமல் நட்பு கிரகங்களுடைய திசை நடக்குது அப்படின்னா தோஷம் ஒருத்தருக்கு இருந்தாலும் ஒருத்தருக்கு இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை வராதுங்க, ஒன்றும் பாதிப்பு இருக்காது. சரிங்களா? ராகுவின் நட்சத்திரத்திலோ கேதுவின் நட்சத்திரத்திலோ பிறந்தவங்களா இருந்தாலும் பாதிப்பு இருக்காது. இந்த மாதிரி அமைப்பில் நம்ம திருமணம் பொருத்தம் பார்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுங்களா? சரிங்களா? இப்போ பொதுவாக பார்த்துக்கோங்க, தோஷத்துக்கு தோஷமே சமம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.